இன்று உறவினர்களோடு ஒரு ஆலய தரிசனம் சென்றேன். அது உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். இது ஒழுந்தியாப்பட்டு ஊரிலே ஐனாரப்பன் ஆலயம் இருக்கிறது. அதே போல அரசியலீஸ்வரர் சிவன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஒரு சவுக்கு தோப்பு விவசாய காட்டுக்குள்ளே ஐனாரப்பன் ஆலயம், ரோட்டு ஓரம் கிராமத்திலே அரசியலீஸ்வரர் சிவன் ஆலயம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கல்வெட்டிலே எழுதி அந்த பாடல்களை எல்லாம் படித்து பாடுகின்ற போது ஒரு மகிழ்ச்சி தான் உறவினர்களோடு. இது ஒரு பெரும் பாக்கியமாக கருதி இந்த ஆலய தரிசனம் சிறப்பாக நடந்தது. இந்த காணொளியை நீங்கள் முழுவதும் பார்த்து 2 ஆலயத்தையும், இன்னும் சொல்ல போனால் 3 ஆலயம் இந்த ஒரே காணொளியில் காண்பித்திருக்கிறேன் சிறிய அளவிலே. அதை கண்டு கழியுங்கள். நம்முடைய உறவுகளோடு சில நண்பர்களோடு நாம் செல்லுகின்ற பொழுது அதனுடைய மகிழ்ச்சியே தனிதான். அதே போல உறவுகளும் நண்பர்களும் நமக்கு அமைந்து விட்டால் எல்லாம் செயலும் நல்லபடியாக முடியும் என்பதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த டீம் ஒர்க்கு உங்களுக்கு தெரியும். அருமை மெய்யன்பர்களே, குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு சென்றோம். இதுதான் ஐனாரப்பன். என்னுடைய சகோதரர் இந்த அபிஷேகம் செய்கிறார். எங்கள் பரம்பரையிலே ஐனாரப்பனை தொட்டு நாங்கள் தான் அபிஷேகம் செய்வோம். அந்த முறையில் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த குடும்பம், சகோதரர்கள், சகோதரிகள், இன்னும் சம்பந்திகள் இப்படி ஒரு டீம் ஒர்க், அதாவது கூட்டு முயற்சியை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பார்க்கலாம். இந்தியாவில் அதிகம் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்கலாம். இப்படி ஒரு 10-20 பேர் குடும்ப உறவுகள் இது ஐனாரப்பன் கோயில், இந்த குதிரை, இந்த வேண்டுதல் குதிரை, யானை, இதெல்லாம் நம்ம ஐனாரப்பனுக்கு ஒரு மாடல் துப்பாக்கி ஏந்திய காவல் தெய்வங்கள், இவங்களாம் படை வீரர்கள் மாதிரி. அப்படி அந்த கூட்டு முயற்சியில் நம்ம எல்லாம் உறவினர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க ஒரு வேலை செய்வாங்க. பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஒரு முழுசாக காட்டுறேன். ஒருத்தவங்க பஞ்சாமத்தை ரெடி பண்ணுறாங்க, ஒருத்தவங்க உணவு ரெடி பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அந்த பூ என்னென்ன அலங்காரம் பண்ணலாமோ அதை பண்ணுவாங்க. இதான் மதுரை வீரன், அவருக்கு நண்பர், ஐனாரப்பன் நண்பர் அவர். இது சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க, 7 கன்னிகள். இங்கே இந்த மரம் பக்கத்தில் அந்த சப்த கன்னிகள் பார்க்குறோமா, இது ரொம்ப பவர்ஃபுல். இந்த மரம் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, பல 100 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மரத்தில் ஐனாரப்பன். இந்த ஐனாரப்பன் ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், திண்டிவனம் புதுச்சேரி புறவழிச்சாலையில் ஆண்டியார்பாளையம்னு ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே இருக்குது. சகுத்தோப்பு காடு. பாருங்கள், குடும்பத்தோட பேர பிள்ளைகளோடு அந்த பார்க்கறது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இதை விட மகிழ்ச்சி வேறு என்ன நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்? இந்த காட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து சவுக்கு தோப்பு, முள், கல் முள்ளும் காலுக்கு மற்ற மாரி. இங்கே பாருங்கள், உணவு கூட இங்கேயே தயாராகுது பாருங்கள். சர்க்கரை பொங்கல், வெங்கல பானையில் சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணி எல்லாம் அவங்கவுங்க அந்த குரூப்பாக வேலை நடக்கும். உறவினர்கள், இந்த டீம் ஒர்க்கு, வடை, போண்டா, இப்படியெல்லாம் அந்த டீம் ஒர்க்கு தான் நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு கம்பெனி முன்னேறணும்னா டீம் ஒர்க்கு. அதே போல் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டுமானால் இப்படி டீம், ஒட்டுமொத்த சகோதரரும் சகோதரிகளும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க சமயத்திலே தான் அந்த டீம் நல்லா வேலை செய்யும் பாருங்கள். கூட்டு உணவு, ஒருத்தவங்க சாம்பார் கொடுக்கறது, ஒருத்தவங்க சட்னி கொடுக்கறது. அதே போல் எல்லோரும் அங்கே சமைச்சு சாப்பிடுகின்ற போது அது ஒரு மகிழ்ச்சி. ஒரு இட்லி சாப்பிட்றவங்க ஒரு 5-6 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சக்தி வாய்ந்த ஐனாரப்பன் ஆலயத்தில் அங்கேயே போண்டெல்லாம் போட்டு
வடைலாம் போட்டு தார்பாலின் கீழே போட்டு அந்த ஒரு காட்டு பகுதி மாரி தான் அது. ஐனாரப்பன் கோயில் பெரும்பாலும் அந்த காட்டு பகுதியில் தான் இருக்கும். அது காலப்போக்கில் ரோடு போடுவாங்க. ஆனால் இந்த ஆலயத்துக்கு இன்னும் ரோடு வரல, நடந்து தான் வரணும். பாருங்கள், விளக்கு மாவு பிடிக்கிறாங்க பாருங்கள். அது ஒருத்தவங்க, அவங்களும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இவங்க பிடிச்ச விளக்கு மாவுலாம் இருக்கும். இப்போ இவர் தான் மொட்டடிக்க போகிறார், எங்கள் சகோதரர், இந்த ஐனாரப்பனுக்காக. இந்த பொட்டு வைக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தவங்க சந்தனம் வைப்பாங்க, ஒருத்தவங்க குங்குமம் வைப்பாங்க. இப்படி அந்த டீம், அந்த கூட்டு வாழ்வு தான் கிராமத்தினுடைய குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதாக இருக்கும். மஞ்சள் தடவி அப்புறம் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு தன்னுடைய குலதெய்வத்துக்கு அவங்க 2 பேரும், அது நாத்தனார் சொல்லுவாங்கள்ல, தங்கை நாத்தனார் பண்ணுவாங்களே, அது போல் அவங்க எல்லாம் பேசிக்கின்னு ஒரு ஜாலியாக அந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் வந்து பகிர்ந்துக்கிறது வார்த்தை கிடையாது. இதெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இது வந்து இப்போ பாருங்கள், அதை முடி எடுக்கிறதுக்காக அவர் அது தாய் மாமா மடியில் உட்கார வச்சு, அது ஒரு ரொம்ப சடங்கு. அப்புறம் தாய் மாமா மடியில் வச்சு காது குத்துறது, இதெல்லாம் இந்தமாதிரி யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஐநேரமாக தீபாராதனை நடக்குது. குலதெய்வம் தான் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த விசேஷம் நடந்தாலும் முதலிலே குலதெய்வத்திலே வந்து படைத்து விட்டு தான் அது செஞ்சால் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நமக்கு வெற்றியை தரக்கூடியது குலதெய்வம். இந்த எல்லா யானைக்கு பாருங்க, வருஷலாம் எல்லா யானைக்கும் அங்கே தீபாராதனை நடக்கக்குள்ள இங்கே வந்து கற்பூரத்தை ஏற்றி எல்லாம் ஜோதிமயம். இதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயே என்று சொல்வதைப் போல இந்த உலகம் இருட்டிலிருந்து வெளிவருவதற்கு சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்கிறார். வீட்டு இருட்டை போக்குவதற்கு விளக்கு துணை புரிகிறது. நம்முடைய உள்ளம் இருட்டை அகற்றுவதற்கு நமச்சிவாய என்று வார்த்தை மந்திரம் நமக்கு உள்ள அழுக்கை இருட்டை நீக்கக்கூடியது. அதுதான் பாருங்க, அந்த சீர்வரிசை, அது ஒரு சடங்கு. என்னதான் நமக்கு வந்து ஒரு சீர்வரிசை, தாய் மாமா கொடுக்குற சீர்வரிசை ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து உறவுகளுக்கு வாழ்கின்ற போது அதனுடைய மகிழ்ச்சியே வேறு. அப்புறம் அந்த ஐனாரப்பன் கோயிலேருந்து வந்து கொஞ்சம் தடவை ஒழிந்தியாப்பட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் வரும். குறுக்கு வழியில் வந்தோம்னா அரசியலீஸ்வரர், இது ஒரு பாடல் பெற்ற தலம். திருஞான சம்பந்தர், இது அரசியலீஸ்வரர் ஆலயம். உழந்தை அகப்பட்டு அந்த எல்லாம் வந்து தன்னுடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்கிறாங்க. சிறப்பு வாய்ந்த இது ஒரு ஆலயம். இது இந்த ஊர் பேர் உழந்தை அகப்பட்டு. அரசன் வேட்டையாடுகின்ற போது மான் வேட்டையின் தப்பித்து விட்டது. அதை துரத்தி கொண்டு போகும்பொழுது அது புதரில் புகுந்தது. அப்பொழுது அருவாள் அந்த ஈட்டி கொண்டு எரிகின்ற பொழுது அந்த இடத்தில் ரத்தம் வந்தது. மான் அகப்பட்டு விட்டது என்று பார்த்தால் அங்கு சுயம்பு லிங்கம் தெரிந்தது. அந்த சுயம்பு லிங்கம் ரத்தம் வடிந்தது. அதான் உழந்தை அகப்பட்டு பேர் வச்சுட்டாங்க. கவர் எங்க இருக்கு? எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும்
குரு பிரம்மா குரு விஷ்ணு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவாக்கை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பாடுவா தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவாக் கேட்டல், தெளிவு குருவு சிந்தித்தல் தானே. குருவை எப்பயுமே சிந்திச்சிருக்கணும். அவரே நினைச்சீங்க விஜயகுமார் சுரேஷ் நினைக்கணும். விஜயகுமார் சுரேஷ் நினைக்கணும். அதனால அவர் உனக்கு குரு தானே சுரேஷ், அவர் தானே கப்பன். அவர்கிட்ட போயிட்டு நீ இப்படி இது பண்ணிட்ட, நீ தனியா கடை ஓபன் பண்ணிட்ட. வணக்கம் வணக்கம். என்ன குமணா, என்னடா மூவிக்கு எழுதாம்டா? வண்டி பாரு, வண்டியா இவருக்கு ஒரு பாட்டு அரோகரா அரோகரா சேர்ந்து போய் பாட்டு கேட்டியா? அரோகரா வெற்றிவே முருகனுக்கு அரோகரா, வீரவே முருகனுக்கு அரோகரா. அது கீழே போட்டு பாட்டு போய் అవునా ఏంట్రా నువ్వు చెప్పురా ఏంటి చెప్పు చెప్పురా మూవీకి వెళ్దాం 2:30కి మూవీకి వెళ్దాం మరి ఐడియా లేదు క్రికెట్ ఏం లేదు మరి ఏం చేస్తారో నాకు తెలియదు సుదేశన్ ఎందుకు ఉందిరారనే తెలియదు నాకు సుదేశన్ ఏ రవర్ మ్యాచ్ బోర్ రా చాలా బోర్ రా క్రికెట్ అంటే క్రికెట్ బాల్ రవర్ బాల్ కాదు క్రికెట్ అంటే క్రికెట్ బాల్ రవర్ బాల్ కాదు హే ஸ்ரீஸ்வரர் ஆலயத்தினுடைய அம்மன் ஆலயத்திலே தரிசனம் செய்துவிட்டு அந்த கொடிமரத்து அருகிலே அமர்ந்து கொண்டு கோயிலுக்கு சென்று வந்த பிறகு எல்லா தரிசனம் முடித்த பிறகு அமைதியாக ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்று அமர்ந்து கொண்டு மனதில் உள்ள குறைகளையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் அடுத்தது ஒரு சிறிய விழா. அந்த விழாவில் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று டெக்கரேஷன் செய்திருக்கிறோம். இதாங்க ராஜகோபுரம். என்னுடைய ஆறுயிர் மாமா திருஞான சம்பந்தர் கட்டிய கொன்றைவார் குழலி கொடூரப்பன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் இதான் வாயுத்தலம். காலஸ்திரிக்கு நிகரான ஆலயம் இந்த ஆலயம். அது பக்கத்திலே ஒரு மண்டபம், அருமை மண்டபம் அமைத்திருக்கிறார். என்னை பல வருடங்களாக சுமந்து சென்ற பேரு மகிழ்ந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த கோபுரத்தை நோக்கி அந்த நந்தி இருப்பது இந்த கோயிலுக்கு விசேஷம். எல்லாரும் பாருங்க, மீண்டும் சொல்கிறேன் பாருங்க, இந்த தாம்பளை பை போடுவதெல்லாம் இப்போ எல்லாம் கான்ட்ராக்டில் விடுறாங்க. ஆனால் எத்தனை அந்த கிராமத்தில் இன்னும் எத்தனை ஆயிரம் தாம்பளை பை போட்டாலும் எல்லாம் உறவினர்கள் அமர்ந்து கொண்டு மனம் ஒரு சந்தோஷத்தில் அந்த தாம்பளை பை போடுகின்ற போது அது வாங்குகிறவர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். அந்த ஒரு உள் அன்பு. எல்லாம் உட்காந்து ஒருத்தர் பாக்கு போடுவார், ஒருத்தர் தேங்காய் போடுவார், ஒருத்தர் வெத்தலை போடுவார், ஒருத்தர் எதனா ஸ்வீட் இருந்தால் போடுவாங்க. இப்படி ஒரு சின்ன விழாவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து கொடுப்பவர்கள் யார் என்று கேட்டால் உறவினர்கள் தான், நண்பர்கள். சில நல்ல உறவினர்களும் நண்பர்களும் அமைந்து விட்டால் இதுதான் என்னை
தினமும் சுமந்து சென்ற கார். அதேபோல் அருமை திருமண மகால் என் ஆர்வீர் மாமா கட்டியது. இந்த கோயில் தான் எனக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தியது. வெறும் தமிழ் பாரதிதாசன் கவிதைகளை, பாரதியாருடைய கவிதைகளை, தமிழை மட்டும் சுவாசித்து கொண்டிருந்த நான், ஏதோ சிற்றளவுக்கு கற்றுக்கொண்டிருந்த நான், ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுத்த ஆலயம் இந்த ஆலயம். 2018 என் ஆருயிர் மாமா இந்த கோயிலை ராஜகோபுரம் கட்டிதான் குடமுழுக்கு என்று சொல்லி, அதற்கு முன்னாலே அவர் ஆரம்பித்து ராஜகோபுரம் முடிவதற்கு முன்னாலே இயற்கை எழுதிவிட்டார். என் தாய் இறந்த அதே மாதத்தில் நவம்பர் 6 என்னுடைய தாய், நவம்பர் 30 என்னுடைய மாமா. இந்த 2 பேரும் ஒரே மாதத்தில் எங்கள் அம்மா இறந்த அதிர்ச்சியில் இறந்தாரா என்று தெரியவில்லை. எங்கள் அம்மாவுடைய திருவடி பேர் கருமாதி என்று சொல்வார்கள். அதிலே கலந்து கொண்டு அன்றைக்கு மயக்கம்பட்டு பூமுடி இனோவா காரை வேண்டும் என்று சொல்லி அமர்ந்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தார். அதன் பிறகு அவர் உயிர் வரவில்லை. அப்பேற்பட்ட ஆலயத்தை எழுப்பிவிட்டு நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். என்னால் எப்படி அதை பார்த்து கொள்ள முடியும்? ஆனால் அனைத்து உறவினர்களும், அவருடைய உறவினர்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குடமுழுக்கு நடத்தினார்கள். மாமா இல்லை என்றாலும் அந்த அளவுக்கு சக்திவேல் முருகனாரை அழைத்து, அவருடைய குருநாதர் சக்திவேல முருகனாரை வைத்து இந்த சிற்றூரிலே மாபெரும் தமிழ் முறைப்படி குடமுழுக்கு நடைபெற்ற ஆலயத்தில் இருக்கிறோம். இது என் வாழ்வழில் மிக பாக்கியமாக நான் கருதினேன். அந்த சமயத்திலே தான் திருவாசகம் தேவாரத்தை படி என்று சொன்னார். ஓரளவுக்கு ஒரு 5-6 பாடல்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய சிவபக்தி, தமிழ் பக்தி. இந்த 2ம் சொல்லிக் கொடுத்த என் ஆருயிர் மாமா இல்லை என்றாலும் அவர் கட்டி உருவாக்கிய இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அவர் நினைவோடு அடிக்கடி இங்கு வருகின்ற பாக்கியத்தை இறைவன் தொடர்ந்து எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னும் இந்த ஆலயம் சிறப்பாக மாறும். இது வாயு தலம், காலஸ்திற்கு நிகரான ஆலயம். இது கொடூர் என்ற கிராமத்தில் இருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, கீழ்ப்புத்துப்பட்டு ஐனாரப்பன் ஆலயத்திற்கு மேற்கே ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலும், அதேபோல திண்டிவனம் புதுச்சேரி புறவழி சாலை ஒழுந்தியாப்பட்டு அரசீஸ்வரர் ஆலயத்தினுடைய கிழக்கு நோக்கி 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் கொடூர் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்திலே தான் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம். ராஜகோபுரத்தை மூலவரை பார்க்காமல் ராஜகோபுரத்தை பார்க்கிற நந்தி தான் இங்கு சிறப்பு. வேண்டி வரத்தை தரக்கூடிய இந்த நந்தி பகவானை நாம் வணங்குவோம். இது ஏதோ போர் நடந்த காலத்தில் எதிரிகளை அழிப்பதற்காக நந்தி தானாக திரும்பியது என்று சொல்கிறார்கள். அதே போல வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்தை தடுப்பதற்கு கோயில் உள்ள வெள்ளம் வரக்கூடாது என்பதற்காக நந்தி திரும்பியது என்று சொல்கிறார்கள். வரலாறு சரியாக கல்வெட்டிலே இல்லை. அப்பேற்பட்ட கிராமத்தில் கனவிலே தோன்றி ஆருயிர் மாமாவுக்காக சிவபெருமான் தோன்றி உருவான இடம் இது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் லிங்கம் என்று சொல்கிறார்கள். இது கேட்பாரட்டு கிடந்தது. தமிழ் பட்டின் காரணமாக திருவள்ளுவர் சிலையும் ஔவையார் சிலையும் வைத்து அந்த மூலவருக்கு சன்னதியிலே அமைத்திருக்கிற ஆருயிர் மாமாவை நினைப்போம். அவர் உருவாக்கிய ஆலயத்திலே மகிழ்ச்சியாக இன்று உறவினர்களோடு அமர்ந்து கொண்டு தரிசனம் செய்கின்ற பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான். அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு அதேபோல நம்முடைய கோயில் என்ற உணர்வோடு சொந்த தாய் மடியிலே படுப்பதை போல இந்த இறைவன் நமக்கு எல்லோருக்கும் தாயாக இருக்கிற நம்முடைய எம்பெருமான் ஆலயத்திலே எனது சொந்த தாயாக நினைக்கிற இந்த கொடூரப்பனை மடியிலே படுத்திருப்பதை போல இங்கே அமர்ந்து கொண்டு எல்லோரும் மனமுருகி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லுகிற அற்புதமான காட்சியை பார்த்தோம். அதேபோல எல்லோரும் வந்து தினந்தோறும் தரிசனம் செய்கிற ஒரு ஆலயமாக இது மாற வேண்டும். இது மாறும். இன்னும் சில ஆண்டுகளில் சிறப்பான ஒரு ஆலயமாக இது மாறும். கடைசியாக ஒரு பாடல். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது,
பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய என்று சொன்ன அந்த நமச்சிவாயத்தை நினைப்போம். கண் கொடுத்த கண்ணப்பனை நினைப்போம். 63 நாயன்மார்கள் நினைப்போம். தமிழுக்காக தன் வாழ்நாள் அர்ப்பணித்த திருஞான சம்பந்தனுடைய முயற்சியால் கட்டப்பட்ட சிவாலயம்